நம்ம ரொட்டீனா ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கா பண்றோமா. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் வெஹிக்கிள அப்படின்றதுக்கு யாருமே வீடியோ போட மாட்டோம் அப்படின்னாங்க. நம்ம நிறைய டீடைலிங் ரிலேட்டடா போட்டிருக்கோம் பெயிண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக. இப்போ இந்த அண்டர் பாடி இருக்கு இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்றது எப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுதாங்க. இதுக்கு அண்டர் பாடி கோட்டிங் ஆல்ரெடி ஒரு டைம் முடிச்சிட்டோம். கியூரிங் டைம்னு ஒன்று உண்டுங்க. லேயர் பை லேயரா தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்க ஓவர் ஸ்ப்ரே ஆகும் இல்லையா, ஓவர் ஸ்ப்ரே ஆகும்போது அது வடிஞ்சிரும். வடிதனால மெட்டீரியல் வேஸ்ட் ஆகும். இன்னொன்று அந்த ஓவர் ஸ்ப்ரே ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஒரு திக்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு லேயர் போய் பைண்ட் ஆகும் மெட்டல்ல, அடுத்த லேயர் அது மேல, அடுத்த லேயர் அது மேல ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் லேயர் மெட்டல்ல பைண்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு ஒரு லோடு கொடுக்குங்க. ஸோ அதோட பாண்ட் இருக்கு இல்லையா, அது வீக் ஆயிரும். அதனால நம்ம அதை ஒரு லேயர் அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லேயர் அது கவரேஜ் எந்தெந்த ஏரியால இல்லையோ அதுக்காக கரெக்ஷன் தான் இப்போ பண்ண போறோம். ஆல்ரெடி இதுக்கு பண்ணிட்டோம். சைலன்சருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் பைப்புக்கு செப்பரேட்டா கோட்டிங் இருக்கு. இது அண்டர் பாடிக்கு தான் நம்ம பண்ண போறோம். நிறைய பேர் உடனே நிறைய ஏரியால கவர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெக்கானிக்கல் பார்ட் இருக்குல்ல, அந்த போல்டு நட்டு அது எல்லாமே ப்ராப்பரா டைட்டா இருக்குதா, உள்ள டர்ட்டியா இருக்குதா, எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பண்ணணும். கிரீஸ், ஆயில் இந்த மாதிரி கண்டென்ட் எதுவும் இருக்குதான்னு. இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரப்பர் பிளஸ் சிலிக்கான், அது போக பாலியூரித்தேன், அது போக பிவிசி பாலிவினைல் குளோரைடு, இந்த கண்டென்ட்லாம் இதுல மிக்ஸ் ஆகிருக்கும். இது போக நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த 3M இருக்குது இல்லையா, அதுதாங்க யூஸ் பண்றோம். இதுலயே பாருங்க என்னென்ன குவாட்ஸ், டர்பண்டைன், அப்புறம் சிர்கோனியம் ஆல்கோனேட், அது போக இந்த போட்டிருக்காங்க இல்லையா நாப்தா, இது ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். அப்புறம் அலிபேட்டிக்ஸ், இந்த மாதிரி இதோட இந்த இன்கிரீடியன்ட்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு பிராண்டை பொறுத்து மாறும். அதை பொறுத்து அதோட லைஃபும் மாறும். வாங்க உள்ள போய் பார்த்துடலாம் உள்ள எந்த அளவுக்கு வந்து கவர் ஆகிருக்குது அப்படின்னு. இந்த இருக்குது இல்லையா, இது எல்லாமே இந்த லிஃப்டோட ஆர்ம் வச்சிருந்தாங்க. கீழே ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். இது எல்லாத்துக்குமே கவர் பண்ணியாச்சுங்க. ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து பண்ணல. எக்ஸாஸ்ட் பைப்புக்கு சைலன்சர் கோட்டிங்னு ஒன்று உண்டு. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம வந்து அண்டர் பாடி கோட்டிங் இருக்கு இல்லையா, அது எப்படி பண்ணணும்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் ஆல்ரெடி முடிச்சிட்டோங்க. இது கியூரிங் டைம்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் காயணும், ட்ரை ஆனதுக்கு அடுத்து அடுத்த லேயர் அடிக்கணும், இல்லைன்னா வடிஞ்சு வந்துடும். எக்ஸஸா வேஸ்டா போகும் ப்ராடக்ட் எல்லாமே. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான். அதுவும் இல்லாம அந்த பாண்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அது ஏன் அப்படின்னு அதோட பாண்டோட இதுவும் குறைஞ்சிரும்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் பார்த்துருவோம். ஒரே நிமிஷங்க, இந்த வால்வ் ஓபன் பண்ணிக்கிறோம். இந்த வந்துடுறேன். இந்த ஏரியா மட்டும் தாங்க கவர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இதுல பாருங்க, இந்த இடம்லாம் கொஞ்சம் ஓவர் ஸ்ப்ரே ஆகிருக்குதுங்க. இதை ஸ்ப்ரே பண்றதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஏரியால கவர் ஆகாம இருந்துச்சு. இப்போ இந்த நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எப்படி வெட்டா இருக்கு, மிச்ச ஏரியாலாம் ட்ரையா இருக்குது அப்படின்றத நீங்க பாருங்க. இதுக்கு தான் கியூரிங் டைம் கொடுக்குறோம். இதுக்கு மேல திருப்பி ஓவர் ஸ்ப்ரே அடிக்கும் போது அந்த லேயரோட திக்னஸ் அதிகமாகி அது கீழே தாங்க டிராப் ஆகும் வடிஞ்சி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த கோட்டிங், இந்த எக்ஸாஸ்ட் பைப்புக்கு எப்படி கோட் பண்ணணும், இது யார் ரஸ்ட் ஆகுது, உள்ள வாட்டர் ஃபார்ம் ஆகுறதுனால தான் நிறைய வெஹிக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பெட்ரோல் வெஹிக்கிள்ல ஹோல் விழுந்துருங்க. ஹோல் வந்து அந்த எக்ஸாஸ்ட் லீக் ஆகுற சவுண்டு பர்ன்னு ஒரு நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். ஏன் அப்படின்னா எக்ஸாஸ்ட்ல வந்து வாட்டர் வெளியே வரும் இல்லையா, பெட்ரோல் வெஹிக்கிள்ல வாட்டர் வேப்பர் ஆகி வெளியே வரும். அந்த வாட்டர் இந்த மாதிரி உள்ள வந்து ரிடக்டர், இந்த இது இருக்கு இல்லையா மஃப்ளர், இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டெபாசிட் ஆயிருங்க. அந்த தண்ணி டெபாசிட் ஆகுறதுனால இதுல இருக்க ஸ்டீல்லாம் ரஸ்ட் ஆகி வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் சைலன்சர் கோட்டிங் அடிக்கிறோம். அது எப்படி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா பார்த்துடலாங்க.